சாமி நமச்சிவாய. சாமி, இப்போ நீங்க ஞானம் அடைஞ்சிருக்கிறீங்க. நமக்கு ஒரு இளமையான வழி சொல்லுங்களேன். கொஞ்சம் ஞானம் அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். காலையிலே கேட்குறேன், கொஞ்சம் நல்லா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் எனக்கு. கொஞ்சம் அதை நான் பின்தொடர்ந்து நானும் அப்படி கொஞ்சம் ஞானம் அடையலான்னு ஆசைப்படுறேன். ஆசைப்படுறத விட அது கொஞ்சம் அதுதான் முக்கியமானது. அதுக்காக தான் கேட்குறேன். வணக்கம். எல்லாத்தையும் போட்டுட்டு அம்மனம் ஆயிடணும், இவ்வளவுதான் சாட்டு. எல்லாத்தையும் அவுத்து போட்டணும். அடுத்தாக்குல ஒண்ணுமே வெளியில இருக்கக்கூடாது. இறைவன் கொடுத்தது என்னமோ அதை எடுத்துக்கிட்டு வரணும். முடியுமா? உடனே வேணும், ஞானம் வேணும்னா நீங்க நேர்ல வாங்க. அங்கதான் உங்களுக்கு டைமே இல்லையே. டயத்துக்காரன் பழகணும், டயத்துக்காரன் கூட ஒண்டணும். 24 மணி நேரமும் புறம்போக்கு அந்த புறம், இதுக்கு பேர் புறத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். புறத்துல ஓடுறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஒருத்தன் அகத்துக்குள்ள ஓடி அகத்தை சுத்திட்டு உட்காந்துருக்கான். அவனை பார்த்ததுக்கப்புறம் அப்படி வேணும்னா அவன் காலில் போய் விழுந்து படுத்துறணும் பேசாம. நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் சுருட்டிட்டு ஓடியாந்துடணும். புரியுதா உங்களுக்கு? நான் யார்ட்டையும் சுருட்டதுக்கா நிற்கேன் இல்லை. உங்கள்கிட்ட அது இருந்ததுன்னா உங்களுக்கு வலிக்கும். நானும் அது தலையில் எதையும் கொண்டு போகிறேன். ஒரு 50 பேர் ஒரு 50 வீடையும் ஒரு 50 ஏக்கரையும் கொண்டு வந்து என்கிட்ட தாராங்கன்னா நான் என்ன செய்வேன் சொல்லுங்க? அவ்வளோதான். அதனால அம்மனம் உள்ளுக்கும் அம்மனம் ஆகணும், வெளியிலையும் அம்மனம் தான் உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். வாங்க. நன்றி. அதே மாதிரி எல்லாரும் இமயமலையில போய் ஒத்த காலில் நிற்கான், ரெட்டை காலில் நிற்கான். அந்த குகையில போய் படுத்துக்கலாமா, இந்த குகையில போய் படுத்துக்கலாமாங்க. அந்த வேட்டி உடுத்திக்கலாமா, இந்த வேட்டி உடுத்திக்கலாமாங்க. எங்கேயாவது போய் முக்குனியன்னா வராது, முக்காம இருந்தாதான் வரும். அது மாதிரி எந்த வேஷமும் செல்லாது. எந்த வேஷமும் அவனுக்கு பிடிக்காது. அதுலேயும் மத வேஷம் வள்ளுசா பிடிக்காது. இன்னொரு மனிதனை தாக்கக்கூடிய ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கு, அதுதான் உங்க பிரச்சனை. நீங்க இன்னொரு மனிதனை தாக்கி 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 வளர்த்து வந்த கர்ம வினைகள் தான் அது. அப்ப என்கிட்ட வரும்போது அந்த கர்ம வினைகள் கழியும் போது நீங்க என்ன செய்யணும்? அங்க போய் அவனுக்கு செய்யலாமா, இங்க போய் இவனுக்கு செய்யலாமான்னு செய்தியா? ஞானியை எப்படி பார்க்கணும்? நீங்க தேடுதவன் இருக்கானே, அவன் எவ்வளவு பெரிய ஆளவன், அவனை பத்தி பேசுதானே. அப்ப நீங்க எப்படி ஓடியாரணும்? இந்த சமூகம் எப்படி பாக்கு? எவ்வளவு பேசணும், நாங்க துன்பமும் துயரத்தை அனுபவிக்க நாங்க தயார் அப்படின்னு தானே ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்தாக்கல இவங்க தேடுதவங்களை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கமே. அப்ப நீ இங்க இருந்து இமயமலையெல்லாம் இருக்காருன்னு ஓடுதல்ல, அதுக்குத்தான் உனக்கு இல்லை. இப்போ வேற எங்கேயும் மலையை சுற்றி அங்கே தீபம் தெரியுதுன்னு அங்கே ஓடுதில்ல, அதனால தான் உனக்கு அங்கே இல்லை. ஆமாம், அவர் வருவார் இவர் வருவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கல்ல, அதனால தான் உனக்கு இல்லை. இதுதான் உண்மை என்று மண்பட. அன்பே சிவம். நன்றி. நான் உங்களுக்குன்னு சொல்லுறது எல்லாத்தையும் சொல்லுறதுக்கு சமம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இறைவன் தேடுறதை சத்தியமாகவும் நேர்மையாகவும் உண்மையாக இருக்கணும் எடுத்துருவோம். உண்மை நேர்மை தான் முக்கியம். நம்ம செய்த எந்த செயலும் உண்மை நேர்மையும் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே, நான் பைத்தியம் குழந்தை, இந்த 3 பேரை தவிர பாக்கி எல்லாரும், நான்னா என்ன மாதிரி கடவுள் தெரிஞ்ச மனிதன் இருப்பான், அவனை தவிர பாக்கி எல்லாருமே அந்த லிஸ்ட்லாம் இருக்கீங்க. நன்றி.